Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari and இன்னைக்கு நம்ம வீடியோல have, has, had இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்கிலீஷ் கர்க்கலாம் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம there அப்படிங்கிறதுக்கும் உள்ளது இருக்கிறது அப்படினு பார்த்தோம். அதாவது there is an apple on the table. அந்த மேஜை மேல ஒரு ஆப்பிள் இருக்கு அப்படினு சொல்றதுக்கு அதாவது உள்ளதுன்னு சொல்றதுக்கு நம்ம there யூஸ் பண்ணனும்னு பார்த்தோம். I have an apple அப்படினா என்னிடம் ஒரு ஆப்பிள் உள்ளது. இப்போ ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்போ haveக்கும் there ரெண்டுக்குமே ஒரே மீனிங். பட் அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னது வேற. அதாவது இது இந்த ஆப்பிள் எந்த பொசிஷன்ல இருக்கு அந்த நவுன் குறிப்பிட்ட அந்த நவுன் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படினு சொல்றதுக்கு there யூஸ் பண்ணனும். அதே இது இந்த இடத்துல have, has, had இந்த மூணும் பாத்தீங்க அப்படினா ஒரு பொசிஷனை மென்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? பொசிஷன்னா என்னது உரிமை. யார்கிட்ட என்ன இருக்கு அவங்க கிட்ட அது இருக்கு அவங்க கிட்ட ஒரு வீடு இருக்கு அப்படினு சொல்றதுக்கு அந்த இடத்துல உள்ளது இருக்கிறதுன்னு மீனிங் வருது இல்லையா? இந்த மாதிரி பொசிஷன் சொல்லும் பொழுது நம்ம have, has, had யூஸ் பண்ணணும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த have, has and had இது எல்லாத்தையும் நம்ம எந்தெந்த ப்ரோனவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோனவுன்னா என்னது? அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் படிச்சிருப்போம் இல்லையா? இது எல்லாமே தான். இந்த இதுக்கு எந்த வேர்ட் வரும்? have and has இது ரெண்டுக்குமே என்ன மீனிங் அப்படின்னா உள்ளது இருக்கிறது. ஓகேவா? hadோட மீனிங் என்னன்னா had past tense. hadோட மீனிங் என்ன அப்படின்னா இருந்தது, என்கிட்ட ஒரு பேனா இருந்தது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இடத்துல நம்ம had யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். I, we, you, they இதுக்கெல்லாம் நம்ம have யூஸ் பண்ணணும். I have, we have, you have, they have. ஓகே, has எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? he, she, it and singular noun அப்புறம் பேர். singular noun and பேர் வரும் பொழுதெல்லாம் நம்ம has யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இதை ப்ளூரலுக்கு அண்ட் இதை சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும். அண்ட் had இது எல்லாத்துக்குமே அது சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ஐ வந்தாலும் சரி, ஷீ வந்தாலும் சரி, நம்ம had தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் ஆல் ப்ரொனவுன்ஸ், ஃபார் ஆல் சப்ஜெக்ட் we can use had. ஓகே, இப்போ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம். have and has ஓட மீனிங் இருக்கிறது, உள்ளது. had ஓட மீனிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என்னிடம் ஒரு புதிய கார் உள்ளது. என்கிட்ட ஒரு நியூ கார் இருக்கு. ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா? நார்மலாக ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வேர்ப், அடுத்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன கொண்டுட்டு வரணும்? என்னிடம் ஒரு புதிய கார் உள்ளது. இப்போ இந்த இடத்துல எது சப்ஜெக்ட்? என்கிட்ட ஒரு புதிய கார் உள்ளது. அப்போ என்னிடம் அப்படிங்கிறதுக்கு, என்கிட்ட அப்படிங்கிறதுக்கு நம்ம ஐ யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் வேர்ப். இப்போ பார்த்தா நம்ம have and has இது ரெண்டுமே என்னது? வேர்பு தான். have and has இது ரெண்டையுமே நம்ம எந்த டென்ஸில் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸில். அதாவது உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ கூட என்கிட்ட ஒரு புதிய கார் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு வேர்டையும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஐ வந்திருக்கு. இப்போ நம்ம have யூஸ் பண்ணணுமா has யூஸ் பண்ணணுமா? have. இப்போ உள்ளது அப்படின்னா have. என்னிடம்
உள்ளது. ஐ ஹாவ். நோ கன்ஃபியூஷன். இந்த தமிழில் இருக்கிற அதே ஆர்டரில் வந்து எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கிலீஷோட ஆர்டர் வந்து என்னது? SVO. SVO ஆர்டரில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஐ அண்ட் ஹாவ். என்னிடம் உள்ளது. எது உள்ளது? ஒரு புதிய கார் உள்ளது. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ ஒரு புதிய கார். ஒரு அப்படிங்கிறதுக்கு புதிய, நியூ. கார். ஓகே, தட்ஸ் ஆல். ஐ ஹாவ் அ நியூ கார். என்னிடம் ஒரு புதிய கார் உள்ளது. இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம ஒரு நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இதோட ஒரு சின்ன ரூல்ஸ் பார்த்துடலாம். இப்போ நெகட்டிவாக மாற்றணுன்னா இப்போ நம்ம ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்தால் நம்ம நெகட்டிவாக மாற்றும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா டோன்ட் ஹாவ் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? டோன்ட் ஹாவ். ஹாவோட மீனிங் இருக்குன்னு அர்த்தம். டோன்ட் ஹாவோட மீனிங் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அதே இது ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நவுன் அண்ட் நேம்ஸ் இதெல்லாம் வந்தது அப்படின்னா doesn't have யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம don't has அப்படின்னு யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம என்ன சொல்லணும்? doesn't have அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிளை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம நெகட்டிவாக மாற்றலான்னு பார்க்கலாம். ஓகே, என்னிடம் ஒரு புதிய கார் இல்லை அப்படின்னு இருக்கு. அப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த ஐக்கும் ஹாவுக்கும் இடையில் நம்ம என்ன செய்யணும்? டோன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் அ நியூ கார். என்னிடம் ஒரு புதிய கார் இல்லை. என்கிட்ட புது கார்லாம் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லலையா? அதை ஐ டோன்ட் ஹாவ் நியூ கார் அப்படின்னு சொல்லலாம். இதே என்கிட்ட பேனா இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? என்கிட்ட பேனா இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் அ பென். ஐ டோன்ட் ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்களிடம் ஒரு பெரிய வீடு உள்ளது. அவங்கக்கிட்ட ஒரு பெரிய வீடு இருக்குது. அவங்கக்கிட்ட பெரிய வீடு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ இதை வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ அவர்களிடம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் தேனா என்னது? அவர்களிடம். இப்போ தே வந்தால் என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? அதாவது எப்போ? உள்ளது அப்படின்னு வரும் பொழுது. ஓகே, அவங்கக்கிட்ட அந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணும் பொழுது ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல ஹாவ் வருமா ஹேஸ் வருமா? ஹாவ். எஸ், தே ஹாவ். அவர்களிடம் உள்ளது. என்ன இருக்குது? ஒரு பெரிய வீடு உள்ளது. ஒரு பெரிய வீடு இருக்குது. அப்போ ஒரு பெரிய வீடு அப்படிங்கிறத எப்படி கொண்டு வரலாம்? a big house. a big house. அவர்களிடம் ஒரு பெரிய வீடு உள்ளது. இப்போ இதை எப்படி நம்ம நெகட்டிவாக மாற்றலாம்? அவர்களிடம் ஒரு பெரிய வீடு இல்லை. அதாவது அவங்கக்கிட்ட பெரிய வீடெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா நெகட்டிவ் வேர்டுக்கு நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தோம்? டோன்ட். வெரி குட். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிகிட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தே டோன்ட் ஹாவ் அ பிக் ஹவுஸ். தே டோன்ட் ஹாவ் அ பிக் ஹவுஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களிடம் பெரிய வீடு இல்லை. டோன்ட் ஹாவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நமக்கு இன்று ஒரு சந்திப்பு உள்ளது. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்டை கொண்டுட்டு வந்துடலாம். இதில் எது சப்ஜெக்ட்? நமக்கு இன்று ஒரு சந்திப்பு உள்ளது. அப்போ நமக்கு அப்படிங்கிறதுக்கு என்னது வரும்? வீனா என்ன அர்த்தம்? நமக்கு அல்லது நாம் அல்லது எங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்திப்பு உள்ளது அப்படின்னாலும் அந்த இடத்துல வி தான் வரும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு அப்படிங்கிறதுக்கு வி, அப்புறம் வந்து உள்ளதுன்னு இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போடணும்? we have.
நமக்கு இருக்குது. என்ன இருக்குது? ஒரு சந்திப்பு. சந்திப்புனா என்ன அர்த்தம்? மீட்டிங் இருக்குது. ஓகே, we have a meeting. நமக்கு ஒரு சந்திப்பு உள்ளது. இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க? they mentioned a time also, isn't it? ஸோ இன்று அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? we have a meeting today. நமக்கு இன்று ஒரு சந்திப்பு உள்ளது. இந்த இடத்துல நம்ம டுடே வந்து ஃப்ரண்ட்டில் கூட கொண்டுட்டு வந்துடலாம், நோ ப்ராப்ளம். டுடே we have a meeting அப்படின்னும் சொல்லலாம். we have a meeting today அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இது இன்றைக்கி நம்மளுக்கு மீட்டிங்லாம் இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? இன்றைக்கி நமக்கு மீட்டிங்லாம் இல்லை. கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். அவளிடம் 2 கார்கள் உள்ளன. அவகிட்ட 2 கார் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன கொண்டுட்டு வரணும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை கொண்டுட்டு வந்துடலாமா? அவளிடம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஷீனா என்ன அர்த்தம்? அவளிடம் இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம ஷீ யூஸ் பண்ணலாம். அட் த ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும் பொழுது. ஓகே, ஃபஸ்ட்டு அப்போ ஷீ கொண்டுட்டு வந்தாச்சு, சப்ஜெக்டை கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ உள்ளன, அவளிடம் உள்ளன அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? ஒன்று ஹாவ் அல்லது ஹேஸ். இப்போது ஷீ வந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஷீ ஹேஸ், அவளிடம் உள்ளது. என்னது இருக்குது? 2 கார்கள். இப்போ 2 கார் இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ டூ என்ன இருக்குது? கார்களுக்கு இங்கிலீஷில் கார்ஸ். 2 கார்ஸ். ஷீ ஹேஸ் 2 கார்ஸ். இந்த இடத்துல ஷீ ஹேஸ் 2 கார்ஸ் அப்படின்னு போட்டக்கூடாது. ஓட மீனிங்கே என்ன அர்த்தம்? 1 அப்படின்னு அர்த்தம். அதனால் ஷீ ஹேஸ் 2 கார்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஷீ ஹேஸ் 2 கார்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, அவளிடம் 2 கார்கள் உள்ளன. ஷீ ஹேஸ் 2 கார்ஸ். இதையே அவளிடம் 2 கார்கள் இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கு அதாவது ஒன்று டோன்ட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா டசன்ட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஷீ வந்தது அப்படின்றதுனால ஷீ டசன்ட் ஹாவ் 2 கார்ஸ். அவளிடம் 2 கார்கள் இல்லை. டசன்ட் ஹாவோட மீனிங் என்ன? இல்லை. ஹேஸோட மீனிங் உள்ளது, இருக்கிறது. ஓகேவா? இப்போ டசன்ட் ஹாவோட மீனிங்கும் டோன்ட் ஹாவோட மீனிங் என்ன அர்த்தம்? இல்லை. இந்த இடத்துல டசன்ட் ஹாவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் வரும் பொழுது. Now see the next example. என் சகோதரனிடம் நிறைய கார்கள் உள்ளன. என்னிடம் நிறைய கார்கள் உள்ளதுன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. என் சகோதரனிடம் நிறைய கார்கள் உள்ளன அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், என் சகோதரனிடம் அப்படிங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை கொண்டுட்டு வரணும்ல. அப்போ யார்கிட்ட அந்த பொருள் இருக்கோ அவங்க தான் என்னது? சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ என் சகோதரனிடம் அப்படிங்கிறதுக்கு என்னது? இப்போ என்னுடைய சகோதரன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மை பிரதர்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் என் சகோதரனிடம் அப்படிங்கிறதுக்கும். ஓகே, அப்போ மை பிரதர்னா என் சகோதரனிடம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஹாவ் யூஸ் பண்ணுவீங்களா, ஹேஸ் யூஸ் பண்ணுவீங்களா? சிங்குலராக இருந்தால் ஹேஸ், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ். திஸ் இஸ் அனதர் ரூல் இல்லையா? அப்போது இந்த இடத்துல மை பிரதர்ஸ்ன்னு இருக்கான், மை பிரதர்ன்னு இருக்கான். மை பிரதர் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணுமா, ஹாவ் யூஸ் பண்ணணுமா? ஹேஸ். இப்போ மை பிரதர் ஹேஸ், என்னுடைய சகோதரனிடம் இருக்கிறது, உள்ளது. என்னது இருக்குது? நிறைய கார்கள் உள்ளன. நிறைய கார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்பரும் மென்ஷன் பண்ணலை இல்லையா? இப்போ 2 கார்ஸ் இருக்குது, 3 கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணல. நிறையா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நிறைய அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் மெனி என்னது இருக்குது? கார்களுக்கு இங்கிலீஷில் கார்ஸ். அப்போ மை பிரதர் ஹேஸ் மெனி கார்ஸ். என்னுடைய சகோதரனிடம் நிறைய கார்கள்
உள்ளன. ஹேஸோட மீனிங் உள்ளன, இருக்கின்றன, இருக்கிறது. ஓகே, இதையே என் சகோதரனிடம் நிறைய கார்கள் இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய சகோதரன்கிட்ட காரு இல்லை, நிறையா கார்லாம் கிடையாது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? இப்போது இந்த இடத்துல ஹேஸ் இருக்குது இல்லையா? அப்போ மை பிரதர் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? doesn't have. இந்த இடத்துல ஏன் நம்ம doesn't have யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் சிங்குலர்ன்றதுனால doesn't have. அப்போ கார்கள் இல்லை, அப்போ many cars. என்னுடைய சகோதரனிடம் நிறைய கார்கள் இல்லை. Now see the next example. அவளுக்கு நேரம் இல்லை. இப்போ இந்த இடத்துல டைரெக்டாக என்ன வந்துருச்சு? நெகட்டிவ் சென்டென்ஸே வந்துருச்சு. அவள்கிட்ட டைம்லாம் இல்லைப்பா, அவளுக்கு டைம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ அவளுக்கு அப்படிங்கிறது தான் என்னது? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எது? அவளுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஷீ. இப்போ இது அவருக்கு அல்லது அவனுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஹீ யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஷீ, அவளுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. இப்போ இல்லை அப்படிங்கிறத நம்ம அடுத்து கொண்டுட்டு வரணும். அப்போ ஷீ வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? doesn't have. she doesn't have. அவளிடம் இல்லை. என்ன இல்லை? நேரம் இல்லை. அப்போ நேரம்க்கு இங்கிலீஷில் டைம். இந்த இடத்துல she doesn't have a time அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. டைம் முன்னாடி என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ she doesn't have time. அவளிடம் நேரம் இல்லை. நம்ம அவகிட்ட ஒரு நேரம் இல்லை அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லை இல்லையா? அதனால she doesn't have time. That's all. Don't say she doesn't have a time. Okay? Now see the next example. இந்த உணவகத்தில் சிறந்த இனிப்பு வகைகள் உள்ளன. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் கொண்டு வந்துடலாமா? சப்ஜெக்ட் எது? அது நம்ம என்னது இருக்குன்னு சொல்கிறோமோ அது எங்கே இருக்குதோ அதுதான் என்னது? சப்ஜெக்ட். இப்போ சிறந்த இனிப்பு வகைகள் இருக்கிறதா சொல்லப்பட்டது இந்த உணவகத்தில். அப்போ இந்த அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்து நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொண்டுட்டு வந்துடலாம். இந்தோட மீனிங் என்ன? திஸ். ஓகே, உணவகத்தில். உணவகம் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட். திஸ் ரெஸ்டாரண்ட். இப்போ உள்ளன அப்படிங்கிறதுக்கு ஹேஸ் ஆர் அதர்வைஸ் ஹாவ் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் அ சிங்குலர். ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஹேஸ். If the subject is singular, we can use has. If the subject is plural means we have to use have. Okay? Here this restaurant is a singular. So we used has. Okay? இப்போ நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ளனன்னு சொல்லி கொடுத்துட்டோம். எது இருக்கு? இனிப்பு வகைகள். அதுவும் சிறந்த இனிப்பு வகைகள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இனிப்பு வகைகளுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? கைண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ்ன்னு சொன்னீங்களா அல்லது ஸ்வீட்ஸு சொன்னீங்களா? ஓகே, வெரி குட். பட் அதை விட நம்ம அக்யூரேட்டாக என்ன வேர்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிசர்ட்ஸ். ஓகே, டிசர்ட்ஸ்னால் என்னதுன்னா இனிப்பு வகைகள். அதுவும் எப்படிப்பட்ட இனிப்பு வகைகள்? சிறந்த இனிப்பு வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி தானே? அப்போ தி பெஸ்ட் டிசர்ட்ஸ். இந்த டெசர்ட்டோட மீனிங் என்னன்னா பாலைவனம். இது டிசர்ட்ஸ். ஓகே, டிசர்ட்ஸ்னால் என்னது? இனிப்பு வகைகள். ஓகே, இந்த உணவகத்தில் தி பெஸ்ட் அப்படின்னா சிறந்த இனிப்பு வகைகள் உள்ளன. say the next example. நேற்று அவனுக்கு தலைவலி இருந்தது. நேற்று அவனுக்கு தலைவலி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ அது இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். பட் ஹியர் பாஸ்ட். நேற்றுன்னு இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். இது ஒரு பாஸ்ட் டென்ஸுடைய சென்டென்ஸ். அப்போது
இந்த இடத்துல நம்ம past tense அப்படின்னாலே நம்ம எந்த வேர்டை கவனிக்கணும்? இருந்தது அப்படின்னு இருந்தாலே, இப்போ நேற்றுன்னு கொடுக்காம இருந்ததுன்னு கொடுத்தாலே அது ஒரு past tense. ஸோ நம்ம இங்கே have போடணுமா has போடணுமான்னு ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஜஸ்ட் we can use had. ஓகே, had யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். அவனுக்கு தலைவலி இருந்தது. யாருக்கு இருந்துச்சு? அவனுக்கு. அப்போ அவனுக்குன்றது இங்கிலீஷில் he. ஓகே, இதையே இந்த இடத்துல மோகனுக்கு தலைவலி இருந்தது அப்படின்னா அப்போ மோகன். ஓகே, பிரியாவிற்கு தலைவலி இருந்தது அப்படின்னா பிரியா. ஓகே, திஸ் இஸ் சப்ஜெக்ட். அப்புறம் நம்ம என்ன கொண்டுட்டு வரணும்? இருந்தது அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? had யூஸ் பண்ணணும். hadோட மீனிங் இருந்தது. he had, அவனுக்கு இருந்தது. என்ன இருந்தது? தலைவலி. தலைவலிக்கு இங்கிலீஷில் headache. he had a headache. அவனுக்கு தலைவலி இருந்தது. அவனுக்கு தலைவலி இருந்தது. எப்போ இருந்துச்சான்? நேற்று. நேற்றுன்றதுக்கு இங்கிலீஷில் yesterday. நேற்று அவனுக்கு தலைவலி இருந்தது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நேற்று இரவு அவளுக்கு காய்ச்சல் இருந்தது. நேற்று நைட்டு நம்ம போன சென்டென்ஸில் பார்த்தது நேற்றுன்னு மட்டும் இருந்தது. இப்போ இங்கே என்ன இருக்குது? இரவுன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. நேற்று இரவு அவளுக்கு காய்ச்சல் இருந்தது. இப்போ சப்ஜெக்ட் என்னது? அவளுக்கு. இப்போ ஷீ. ஷீ அப்படிங்கிறது அவளுக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? அடுத்து இருந்தது. இருந்ததுன்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ என்ன போடணும்? had போடணும். ஓகே, she had. அவளுக்கு இருந்தது. என்ன இருந்துச்சான்? காய்ச்சல் இருந்துச்சான். என்ன இருந்ததா? காய்ச்சல். காய்ச்சலுக்கு இங்கிலீஷில் ஃபீவர். காய்ச்சலுக்கு இங்கிலீஷில் ஃபீவர். she had a fever. அவளுக்கு காய்ச்சல் இருந்தது. எப்போ இருந்தது? நேற்று இரவு. நேற்று நைட்டு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? how many of you say yesterday night? நிறைய பேர் yesterday night சொல்லியிருந்தீங்க அப்படின்னா that is wrong. because என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் நைட் அப்படின்னு வரும். ஓகே, நேற்று இரவுன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்? லாஸ்ட் நைட்டுன்னு தான் சொல்லணும். எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நைட். அவளுக்கு நேற்று இரவு காய்ச்சல் இருந்தது. Now see the next sentence. அவள் சிறு வயதாக இருந்தபோது அவளிடம் ஒரு செல்ல நாய் இருந்தது. அந்த பொண்ணு குட்டி பொண்ணாக இருந்தப்ப அவகிட்ட ஒரு செல்ல நாய் இருந்தது. ஓகே, அவகிட்ட ஒரு நாய் இருந்தது. இப்போது இதுலேருந்தே தெரியுது இருந்தது அப்படின்றதுனால அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். அடுத்ததாக நம்ம சப்ஜெக்டை கொண்டுட்டு வரணும். இப்போ அவளிடம். அவளிடம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போது இந்த இடத்துல அவளிடம் ஒரு செல்ல நாய் இருந்தது. இதை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரலாம். ஓகே, இந்த சென்டென்ஸை. இப்போ அவளிடம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஷீ பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால என்ன போடணும்? had. அவளிடம் இருந்தது. என்ன இருந்தது? ஒரு செல்ல நாய் இருந்தது. செல்ல நாய்க்கு எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? பெட் டாக். பெட்டுன்னா என்னது? செல்ல பிராணிகளை நம்ம பெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ செல்ல பிராணிகள், பிராணி இந்த இடத்துல எது? நாய். ஸோ ஒரு செல்ல நாய் இருந்தது. அப்போ ஒரு அப்படிங்கிறதுக்கு பெட் டாக். எப்போ இருந்ததா சொல்லியிருக்கோம்? அவன் சிறுவயதாக இருந்த போது. அப்பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? when அல்லது while. இப்போ இங்கே நம்ம when யூஸ் பண்ணலாம். when. அடுத்ததான் அந்த சென்டென்ஸை என்ன செய்யணும்? கொண்டுட்டு வரணும். அவள் சிறு வயதாக இருந்தபோது. அப்போ அவள் அப்படிங்கிறதுக்கு she. when she. இருந்தபோது. இப்போ சப்ஜெக்ட் கொண்டு வந்தாச்சு. அடுத்து verb கொண்டுட்டு வரணும்.
ஓகே, இப்போ இருந்த போதுன்னு இருக்கு இல்லையா, அப்போ இரு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து நம்ம பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இருந்தன்னு இருக்குது, அப்போ அது முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ ஷீ வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஷி வாஸ், அவள் இருந்த பொழுது, எதுவாக, சிறுவயதாக. சப்ஜெக்ட் வேர்ப், அடுத்து என்னது, அவங்க என்னவா இருந்தாங்களோ அதை நம்ம கொண்டுட்டு வரலாம். ஓகே, when she was a child அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவள் சிறுவயதாக இருந்தபோது, இருந்த பொழுது, அவளிடம் ஒரு செல்ல நாய் இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.